சிறப்பான ஜனநாயக பாரம்பரியத்தை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்றும் தேர்தல் திருவிழா என்பதை தமிழ்நாட்டின் பெருவிழா என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தமிழ்நாட்டில் 2 நாள் ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். ஆய்வுக்கு பின்னர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது குழுக்களுடன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் திருவிழா என்பதே தமிழ்நாட்டின் பெருவிழா என்று தமிழில் கூறினார். SIR பணிகளை சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக பாராட்டு தெரிவித்த அவர், வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளுக்கும் SIR பணியில் ஈடுபட்டவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். உலக அளவில் இருந்து பல நாடுகளின் தேர்தல் ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் குடவேலை முறை குறித்து கூறியதாகவும், தமிழ்நாட்டின் ஜனநாயக பாரம்பரியத்தை கேட்டு அனைவரும் வியந்து பாராட்டினார்கள் என்றும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். தேர்தல் ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர்கள், காவல் உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்தோம் என்றும், தமிழ்நாட்டில் 75,032 வாக்குச்சாவடிகள் உள்ளன என்றும் அவர் கூறினார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிநீர், கழிப்பறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஜனநாயக திருவிழாவை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கொண்டாட வேண்டும் என்று கூறிய அவர், அரசியலமைப்பு சட்டப்படி எந்தவித அச்சமும் இன்றி தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்றும், இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவுகள் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வெப்காஸ்டிங் முறையில் கண்காணிக்கப்படும் என்றும் கூறினார். மின்னணு வாக்கு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் என்றும், எந்த வாக்குச்சாவடியிலும் 1,200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். ECINET செயலியில் வாக்குப்பதிவு நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றும், வாக்கு வித்தியாசம் இருந்ததாலோ, வேட்பாளர்கள் ஆட்சேபம் தெரிவித்தாலோ விவிபேடில் உள்ள சீட்டுகள் எண்ணப்படும் என்றும் கூறினார். வாக்குச்சாவடிகளில் செல்போன் அனுமதிக்கப்படாது என்று திட்டவட்டமாக கூறிய தேர்தல் ஆணையர், கடைசி 2 சுற்று வாக்கு எண்ணுவதற்கு முன்பு தபால் ஓட்டுகள் எண்ணி முடிக்கப்படும் என்று கூறினார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக கூறினார். தேர்தல் நாளில் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு சதவீதம் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறினார். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும் கூறினார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.